தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ நாங்க காப்பி. இன்னும் பிரகாஷ் வெளியே வரலையா? இன்னும் வரல. நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாம இப்படி பேச சொல்ற? அது எப்படி? சரி, யாராவது வாயில சொன்னா கூட அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். கண்ணால பார்த்துட்டு எப்படி பேச வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முடியாது, பேசிதான் ஆகணும். என்ன, எதையுமே ஆரம்பத்திலே கிள்றதுதான் சரி. எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆனா எல்லாம் விசாரிச்சு தானே நம்ம பொண்ணு பார்த்தோம். இன்னும் நிச்சயதார்த்தம் கூட பண்ணல. திடீர்னு இப்படி வந்து சொன்னா அப்புறம் அவனால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். என்ன, கல்யாணங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தடவை தான், புரியுதா? அதை வந்து நல்லபடியா அமைச்சு கொடுக்காது பெத்தவங்க கையில தான் இருக்கு. நீங்க எதுவும் பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். பிரகாஷ், பிரகாஷ். என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, சும்மா தான் கத்திட்டு இருக்கா. நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? கிளம்பணும்ப்பா. அம்மா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அதான். அப்புறம் அம்மா, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொண்ணு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நான் பொண்ணுகிட்ட கூட பேசுனது கூட இல்லை, தெரியுமா? ஆனா அவசரப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அடுத்தடுத்த வேலைகளை பாருங்க. பிரகாஷ், இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அம்மா திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காத. ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், ஓகேவா? உனக்கு அந்த பொண்ணு வேணா பிரகாஷ். மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே பொண்ணு பாத்தீங்க, என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா, ஏதாவது எப்படி சொல்றது, புரிஞ்சு பேசுறீங்களா? பா, அவதான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. இல்ல, அப்படிலாம் கிடையாது. இல்ல பிரகாஷ், அம்மா எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுறேன், ஓகேவா? உன் லைஃபுக்காக தான் சொல்றேன். உனக்கு அந்த பொண்ணு வேணாம். இதை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் பாக்குறேன். நான் ஆரம்பத்திலே நினைச்சது உன்னோட அத்தை பொண்ணுவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான். ஆனா சரி, இந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சக்கல விசாரிச்சனாலதான் அந்த பொண்ணை பார்த்தோம். ஆனா இப்பதான் தெரியுது அந்த பொண்ணை பத்தி. வெளியே இருந்து பொண்ணு பார்த்தாலே இதான் நிலைமைங்கிறது சரியா புரியுது. இனாஃப்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா எனக்கு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு சொந்தமே வேண்டாம் தான் வெளியே பொண்ணு பார்க்க சொன்னேன். என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்றது இவ்வளவு நாள் நான் கல்யாணமே வேணும், கல்யாணம் ஆசை எனக்குள்ள இல்லாம நான் படிப்புன்னு டாக்டர் படிச்சு முடிச்சேன். அப்ப என்ன அம்மா சுத்த நான்சென்ஸா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இல்லப்பா, உன் அம்மா சொல்றது சரிதான் ஒரு விஷயத்துல. என்ன, அதாவது அத்தை பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி என்னதான் கல்யாணம் பண்ணாலும் விசாரிச்சுதானே எல்லாமே செய்வாங்க. விசாரிச்சு பார்த்ததுல எல்லாம் நல்லா இருந்தாலும் சில விஷயங்களை கண்ணால பார்க்கும்போது தப்பா தானப்பா தோணும். அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு பேசுங்க, ஓகேவா? இங்க பாரு பிரகாஷ், பொதுவாவே வெளி இடத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே விசாரிக்க செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணினேன். ஆனா சில விஷயங்களை கண்ணால நேர்ல பார்க்கும்போது இது உண்மையில தெரிய வர்றப்போ அதை எங்களால நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. என்ன, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து எதா இருந்தாலும் பொடி வச்சு பேசாம தெளிவா பேசிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பாரு பிரகாஷ், ஒரு வகையில அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணாம இருக்கிறது கூட நல்லதுதான் எனக்கு தோணுது. ஏன், நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நினைச்சேன் சீக்கிரமா பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நான் பண்ணாம இருந்தது எவ்வளவோ நல்லதுன்னு தோணுது. இங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல நாமளாம் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ யோகியமானவெல்லாம் கிடையாது, ஓகேவா? அதாவது நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஒருத்தன் கூட வண்டியில அவனை கட்டி பிடிச்சிட்டு போறான். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு பார்க்கலாம்? ஒரு பொண்ணு பார்த்துட்டு போய் நிச்சயதார்த்தம் ஆக போற பொண்ணு இப்படி போறானா, அப்ப அந்த பொண்ணை பத்தின தாட் எப்படி இருக்கும் நீயே யோசிச்சுக்கோ. மா, இதெல்லாம் ஒரு சில்லி காரணமா? இதெல்லாம் வச்சுட்டே இந்த காலத்துல எதுவும் சகஜமா போச்சுமா? ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட கூட அப்படி போயிருக்க கூடாதா? பிரகாஷ், நீ இந்த ஜென்ரேஷனை பத்தி பேசிட்டு இருக்க, நான் அந்த காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? அதாவது எல்லாமே சகஜம் தான். ஆனா பின்னாடி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தலையில மிளகா அரைச்சிட்டு போனா என்ன? இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, ஓகேவா? உனக்கு அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் நம்மளுக்கு வேண்டாம், ஆரம்பத்திலே கிள்ளி விட்டுறலாம். நோ மம்மி, என்னால முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி. அப்பா, என்ன பாருங்க, பாத்துட்டே இருக்கீங்க சும்மா. இங்க பாருப்பா பிரகாஷ், உன் அம்மா சொல்றதா சரி. நீ டாக்டர், உனக்கு எல்லாமே புரியும், ஓகேவா? எங்களை விட உனக்கு எல்லாமே தெரியும். நீ மெச்சூரான பையன், எதையுமே நீ மெச்சூராக முடிவெடுப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது நம்ம யோசிக்கணும். அதாவது ஒரு விஷயம் தப்புனே தெரிஞ்சு அதை திரும்ப நம்ம தப்பு பண்ணும்போது தப்புன்னு போய்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? அப்ப எப்பயுமே அதை நம்ம சரி பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நிச்சயதார்த்தம் பண்ணாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க வீட்டுல அதாவது இதுன்னு அவங்க வீட்டுல சொல்லாம நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கலாம். மா, என்ன பேசுறவங்க புரிஞ்சு பேசுங்க, ஓகேவா? அதாவது நீங்க சொல்றதுலாம் ஓகே தான். நீங்க அந்த ஜெனரேஷன்ல இருந்து பேசுறீங்க, ஆனா நான் இந்த ஜெனரேஷன்ல இருந்து யோசிக்கிறேன். எல்லாம் ஓகே தான். ஆனா இதுல சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குல்லம்மா. என் ஃப்ரெண்டு கூட கூட அப்படி போக கூடாதா? அது எப்படி? பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு பையன் கூட அப்படி போறதே நீ ஃப்ரெண்டு கூட போறதா நீ சொல்வியா? என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிரகாஷ்.
பாரு, அந்த பொண்ணு உனக்கு வேணாம். இதுக்கு மேல என்னால எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? நான் எப்போ உனக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த அன்னைக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம். புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது எப்படிமா நீங்க பொண்ணு பாப்பீங்க, அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சு போயிடும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கே தெரியாம அந்த பொண்ணு மேல அதிகமான லவ் வந்து கடைசியில் அந்த பொண்ணு இப்படி தப்பானவன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஐயோ வேண்டாம், என் லவ் எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துருவீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, லவ்வை பொறுத்த அளவுல நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு என்னைக்குமே தப்பா நினைக்கவே கூடாது. புரியுதா? நம்ம லவ் பண்றோம்னா அந்த பொண்ணு மேல முழுசுவே நம்பிக்கை வைக்கணும். அதான் லவ். ஏண்டா, அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் கூட பண்ணலாம். அதுக்குள்ள எப்படி நீ லவ் பண்ண ஆரம்பிப்ப? அந்த பொண்ணு அன்னைக்கு கோயில்ல தானே பார்த்த. அதுக்கப்புறம் நீ எங்க பார்த்த? எங்க பார்த்து எங்க பேசுனேன் அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா? எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பொண்ணு தான் பொண்டாட்டி எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே இல்ல? அதாவது எப்படி சொல்றது, அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இங்க பாரு பிரகாஷ், சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதா சரி. ஓகேவா? உன் அம்மா சொல்றது கேளு. உன் அம்மா சொன்னா சரியா இருக்கும். நோப்பா, அதெல்லாம் என்னால முடியாது. அது எப்படி நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஆசையை வளர்ப்பீங்க. எனக்கே தெரியாம அந்த பொண்ணை நான் காதலிப்பேன். இப்போ நீங்க வந்துட்டு வேணாம், அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா இல்ல, அவங்க கூட போற இவங்க கூட போறேன்னு சொன்னா நான் தூக்கி போட்டு போகணுமா? இங்க பாருங்க, லவ்வை பொறுத்த அளவுல என்ன எப்படி சொல்றது, இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரணம், அவ்வளவுதான். ஓகேவா? நான் டாக்டர் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுமா, அவ்வளவுதான். இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன முடிவா சொல்ல வரணும்? எனக்கு அந்த பொண்ணு தான் பொண்டாட்டியே வரணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி. சே, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிடலாம். சே, நான் வரேன். பிரகாஷ், எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறேன்? மெதுவா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டானா? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் இப்ப பத்தி இப்படி நடந்துட்டு இருக்க நீ? நான் பார்த்த விஷயத்தை நீங்க நேர்ல கண்ணால பாத்திருந்தா அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம பண்ணு. முடியாது அபி, என் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னை நான் சந்தேகப்பட்டேன்னா உன் மேல வச்சிருந்த லவ் ஒரு பியூர் லவ்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ என்னால முடியாது அபி, எனக்கு நீ தான் ஒய்ஃபா வரணும். இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே லவ் கூட பண்ணது கிடையாது. என்னையும் மீறி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன்னா அது நீ தான் அபி. கண்டிப்பா என்னால முடியாது. என் பேரண்ட்ஸ்ல யார் எடுத்தாலும் உன்னதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அபி. கடவுளே, என் மனசார நான் யாருக்குமே எந்த துரோகமே செஞ்சதில்லை. ஆனால் நான் ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். அதனால தான் இனியாவும் சக்தியும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது. இனிமே இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அபி, என் வீட்டில் பேசுறத பார்த்தா கண்டிப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னால் நீ இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழவே முடியாது. கண்டிப்பா நீ தான் எனக்கு பொண்டாட்டியை வந்தாகணும். நீ வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சு ரபி. நல்லா கிராண்டா எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியாது போல, வேற வழி இல்லை அபி. தாயி, நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோட ஆசீர்வாதத்தோட தான் இப்போ அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா எனக்கு என் அபி வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கடவுளே, என் அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை கூட அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும். நீ தான் துணையா இருக்கணும் அபி. என்ன மன்னிச்சிரு அபி. ப்ளீஸ் அபி, எதுவும் பேசாத. எனக்கு வேற வழி தெரியல அபி. நான் இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு தெரியல. அதனால கண்டிப்பா உன் கழுத்துல நான் தாலி கட்டி தான் ஆகணும். இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அபி. எனக்கு வேற வழியே இல்லை அபி. இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உன்னை என்னையும் மீறி நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா நீ தான் எனக்கு பொண்டாட்டியே வரணும்னு என் மனசுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா தாலி கட்டி தான். நான் இப்படி தாலி கட்டுறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழியே இல்லை. இதை நான் செஞ்சுதான் ஆகணும்.
லவ் யூ அபி. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், உன் லவ் எனக்கு வேணும், என் லவ் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். பட் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். இதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் எனக்கு நீ தான் அபி ஒய்ஃப். யார் நீங்க? அபி என்ன சொல்ற? அபி விளையாடாத. நிஜமா தான் கேக்குறேன். யார் நீங்க? இப்படி எதுவுமே பேசாம என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. யாருங்க நீங்க? அபி என்ன உனக்கு தெரியலையா? அபி என்ன பேசுற அபி? அபியா? அப்போ நீங்க தான் என் அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளையா? அக்காவா? அப்போ நீ நீங்க என் அக்கா நினைச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. நான் அவளோட தங்கச்சி பவித்ரா. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என் அக்காக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை போட்டோல கூட பார்த்தது இல்ல. ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே, ஏங்க இப்படி பண்ணீங்க? ஐயோ எனக்கு நீங்க ட்வின்ஸ்னு தெரியாது. நான் அப்படின்னு நினைச்சுதான் தாலி கட்டுனேன். ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது பவி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் தான் வந்தேன். உங்க அக்கா இந்த கோவிலுக்கு வருவாங்கன்னு தெரியும் என் வீட்டுல. அப்போ உங்களை பார்த்துட்டு தான் தப்பா நினைச்சு என்னென்னமோ பேசிட்டாங்க போல. நான் இனி உன் அக்கா எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்ற எண்ணத்துல நான் தாலி கட்டிட்டேன். ஆனா அது நீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க. அந்த தாலியை வேணா கலட்டி சாமி உண்டியல்ல போட்டுரு. என்னது? தாலி கட்டி சாமி உண்டில பண்ணுமா? நீங்க எதையாவது புரிஞ்சு பேசுறீங்களா? தாலிங்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சு உங்களுக்கு? யாருனே தெரியாம தாலியை வந்து கட்டிட்டு அதை கலட்டி உண்டில போடுன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையே போச்சு. ஏங்க இப்படி பண்ணீங்க? என் அக்காக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. என் அக்கா இனி என்ன நினைப்பா? எங்க சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சரிங்க, நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பல. அதுக்கான சொல்யூஷனவே தேடலாங்க. நீங்க வாங்க. எங்க வரணும்? இல்ல நான் எங்க வரணும்னு கேக்குறேன். நான் இங்கே வரல. என்னை இப்படியே விட்டுருங்க. நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதையும் வேணும்னு பண்ணல. நோ, நான் இங்கே வரல. என்னை இப்படியே விட்டுருங்க. ஐயோ இது என்ன விளையாட்டு? கடவுளே, எதுக்கு என் வாழ்க்கையில் எப்படி விளையாடுற? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அக்கா யாரு தங்கச்சி யாரு தெரியாம மாத்தி தாலியை கட்டிட்டேனே. அவசரத்துல எடுக்கிற முடிவு எப்போதுமே தப்பா தான் போகும்னு சொல்றது சரிதான். இப்ப தப்பா போயிருச்சுன்னா என்ன பண்ண? அனன்யா, அனன்யா உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்னை பாரு. அனன்யா மாமா, அது என்ன? நான் கூப்பிட்டோட திரும்பாம உங்க மாமா கூப்பிட்டோட மட்டும் அப்படி என்னன்னு கேக்குறேன். என்ன? அன்பு, எவ்வளவு நாளா ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கு? அக்கா அது எழில்மா கொஞ்ச நேரம் அமைதியாரு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. எவ்வளவு நாளா ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கு? ம், கவியக்கா, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. தப்பு அவ மேலே எதுவுமே கிடையாது. அதாவது உங்களுக்கு அனன்யாவோட பாஸ்ட் பற்றி தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளோட அந்த பாஸ்ட், அந்த டைமில் தான் அவளை நான் பார்த்தேன், அவகிட்ட பேசினேன், பழகினேன். பட் வந்துட்டு எங்களுக்குள்ள லவ்ங்கிற பாண்டிங் வரும்னு எங்களுக்கு. அன்பு, நீங்க லவ் பண்ணத நான் எதுவுமே சொல்லல. பட் எப்பயில இருந்து உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்படி ஒரு பாண்டிங் வந்தது அப்படிங்கறது கேட்கும். மாமா ஒரு 1 மந்த் இருக்கும் மாமா. சரி, ஓகே. இப்போ மிதுன் மதுக்கு கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆச்சு. அப்போது நீ அன்னைக்கு என்கிட்ட ஏன் சொல்லலை? எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அன்னைக்கு உன் பாஸ்ட் பற்றி என்கிட்ட சொன்னில்ல. என்கிட்டயும் சொன்ன, மாமாக்கிட்டையும் சொன்னதை எங்கள் பேர் சேர்த்து தானே சொன்னேன். அப்புறம் ஏன் நீ சொல்லலை? அக்கா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல எதுவும் இல்லை.
ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லைக்கா. மிதுன் மது கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு தான் 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம். ஆனால் இதை எப்பயாவது உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நீயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கண்டிப்பாக எங்களோட லவ்வையும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதே அன்பு தான். அனன்யா, நீ லவ் பண்ணதை நான் எதுவுமே சொல்லலை. நீ சொன்னீல நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ லவ் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரும், ஓகேவா? பட் உன்னோட கரியர் படிப்புன்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா உனக்கு? தெரியும் மாமா. ஆனால் நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே மாமா. இதை உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் யூஎஸ் கிளம்பலான் தான் இருந்தோம். ஆனால் அன்பு வந்து அக்கா பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி என்னண்ணா, நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன். உங்கள் குழந்தையாவை உங்களோட என்னால் பார்த்துக்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அனன்யாவை ரொம்ப பிடிக்கும். அவளை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவளை நான் நல்லா பார்த்து. ஏன் அன்பு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நிஜமும் உன்னை நினைச்சு நான் பெருமை தான் படணும். ஏன்னா ஒரு பையனுக்கு பாஸ்ட்ல இருந்து ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டா அது வந்துட்டு ஈஸியா போயிடும். ஆனா ஒரு பொண்ணுக்கு பாஸ்ட்ல இருந்து பையன் அதை அக்செப்ட் பண்ணா ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க. ஏன்னா அவ பொண்ணு. இந்த உலகத்துல பொண்ணுங்களை மட்டும்தான் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க. என்ன, பசங்களை யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. பொண்ணுங்களை ஃப்ரீடமா யாருமே விட மாட்டாங்க. என்ன, இதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் அனன்யாவுக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சும் நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பத்தியா? அங்கே இருக்கும் உன் மனசு. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு தான் அனன்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது. உன் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கான. இங்கே பாருமா, அழுகாத, ஓகேவா? இங்கே வாழ்க்கையில் இதுதான் உண்மை தன்மையாக நடந்துட்டு இருக்கு. இல்லாதது ஒன்றும் மாமா சொல்லலை, புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நல்லா படித்து முடிச்சதுக்கு அப்புறமே உன்னைய அன்பு கூட நாங்கள் 2 பேரும், அதாவது உன் அக்காவும் நானுமே சேர்த்து வைப்போம், புரியுதா? உன்னோட கரியர் டாக்டர் தானே, நீ டாக்டர் ஆகணும். ஆமாடி லூசு, ஓ மாமா சொன்ன மாதிரி தான், புரியுதா? லவ்வுக்கு நாங்கள் என்றைக்குமே எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்களே லவ் மேரேஜ் தான், ஓகேவா? ஸோ வந்துட்டு எதை நினச்சி கவலைப்படாத. அக்கா பார்த்துட்டாலே பெரிய ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படிலாம் நினச்சி நீ பயந்துருப்ப, எனக்கு தெரியும். இல்லக்கா, நான் அப்படிலாம் நினைக்கல. அடியே என்னடி அசிங்கப்படுத்திட்ட? அக்கா, நான் அசிங்கெல்லாம் படுத்தல. எனக்கு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா நீ அம்மா அப்பா கிட்ட பேசுவேன், எங்க லவ்வை அக்செப்ட் பண்ண வைப்பேன்னு. அதை தான் சொன்னேன். அது டைமிங்ல காமெடியா போகணும்னு நினைக்கல. வர வர என்னை வச்சு ரொம்ப தாண்டி காமெடி பண்ணுறீங்க. என் கூட பிறந்ததுலேருந்து நான் கட்டினதுலேருந்து தான் நிற்கிது பாரு நான் பெற்றது. இன்னொன்று என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில, அது அப்படியே உக்காந்துருக்குது. எல்லாம் இனி ஒரு மாதிரியாக தான் நடத்துறீங்க. செலினண்ணா, எனக்கு எந்த அவசரமும் கிடையாது. முதல்ல அனன்யா படித்து டாக்டர் ஆகட்டும். எனக்கு அவளோட கரியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் 2 பேத்துக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அதாவது நாங்கள் லவ் பண்ணுறோங்கிற விஷயத்த உங்ககிட்ட நாங்களே சொல்லலான் இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அது தெரிய வரும்னு நாங்கள் நினைக்கல. அதனால் நீங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ அதுவே எங்களுக்கு ஓகே தான். நாங்கள் உங்களை எதிர்த்துக்கிட்டல நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நான் எதுவுமே சொல்லலை அன்பு. ஆனால் எனக்கு வந்துட்டு அனன்யாவோட கரியருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு படிப்பு முக்கியம். பட் வந்துட்டு ஆனால் அனன்யா அவள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவள் படிக்கணும்னு நினச்சது. ஸோ வந்துட்டு அவள் டாக்டர் ஆகணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன் இவள் டாக்டர் ஆகணும், டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போகிறது கூட அவங்க வீட்டில் சம்மதம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் நிற்கிறாளே அக்கா காரின்னு, இவ கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டா. எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புனேன். ஆனாலும் சொல்கிறேன், ஆனால் அவன் நல்லா படிக்கணும். நல்லா படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நாங்களே கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வார்த்தை போதும் செலினண்ணா. நான் அனன்யாவை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். அவள் படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். எங்களோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கவிக்கு உங்களுக்கு அதான் ஒத்துக்கிட்டாச்சுல, அப்புறம் ஏன்டி நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? என்ன சீன் கிரியேட் பண்றியா? சீன் எடுத்து எழில்மா ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. அம்மா எதுவும் பேசாம இருக்கேன், அமைதியா இருந்துக்கோ.
எழில் குட்டி அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, இப்படி அம்மா வைய கூடாதுமா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா மாமா உங்களுக்கு தான். ஏன்னா என் வாழ்க்கையில முதல் காதல் எனக்கு கிடைக்காமலே போயிருச்சு. அதுக்கப்புறம் லவ் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையுமே இல்லாம தான் இருந்தது. ஆனா எப்ப அன்பை பார்த்தனோ அதுல இருந்து என்னையே அறியாம அவனை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இது லவ்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு தடவை நான் பட்ட காயம் போது திரும்ப பற்றக்கூடாதுன்னு நினைச்சதா என்னை பத்தி யோசிக்காம இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, என் அன்பை நல்லா பார்த்துப்பா. ஆனா நீங்க அம்மா அப்பாட்ட பேசி என்ன அன்பு கூட சேர்த்து வச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லெவலாக சக்ஸஸ் ஆகணும்னு கிடையாது, ஓகேவா? நீ எதை நினைச்சும் ஒரி பண்ணாம நல்லா படிச்சு டாக்டர் ஆகிற வேலையை மட்டும் பாரு. புரியுதா? சரி அன்பு, ரொம்ப நைட் டைம் ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேத்தையும் இந்த நேரத்துல தான் இட்டு வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒன்று ஆயிடுச்சு. அதனால மழை வர்றதுனால நீ எங்க பெட்ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ. கவி, நீ அனனி ஒரு பெட்ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ. இல்லைண்ணா பரவாயில்ல, மழை தானே, நான் போய். அவர் சொல்கிறது சரிதான்ப்பா. இந்த மழையில் எப்படி போவ? எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? பரவாயில்ல, நீ இங்கே தூங்கு. நீங்கள் 2 பேரும் ஒரு பெட்ரூமில் படுத்துக்கோங்க, நான் அவளும் ஒரு பெட்ரூமில் படுத்துக்கிறோம். சரிங்கக்கா. என்ன இவங்க நம்மள ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. எப்போதுமே இந்த வீட்ல நமக்கு மரியாதையே இல்லையா? சரிடி, அழுகாத, ஓகேவா? நாளைக்கு யூஎஸ் கிளம்பிக்கலாம். பேசுகிறா இருந்தால் பேசிட்டு வா, நான் உள்ளே இருக்கேன், ஓகேவா? ம் சரிக்கா. அச்சோ, என்ன இது குட்டி? அச்சோ, பாப்பாக்கு பால் வேணுமா? சரி கொடுத்துருவோம். சரி, நீங்க எங்க கொடுங்க. இப்போ கொஞ்சம் தோல்ல இருந்து மண்டை எடுக்கிறீங்களா? ஒரு மாதிரி ஷையா. ஓஹோ, உங்களுக்கு ஷையா இருக்கா? அப்புறம் சார்? அப்புறம் உள்ள வந்தீங்கன்னா சொல்லு. டேய் கருவாயா, நீ சரியான ஆள், எனக்கு தெரியும். இப்போ அன்பு அண்ணனியாவும் நிற்கிறாங்க. ஸோ ஆட்டத்தெல்லாம் உள்ளே வந்து வச்சுக்கோ, வா போலாம். ஏய், என்னடி பொசுக்குன்னு கருவாயன்ட்ட? ஆஹா, கருவாயன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியுமா? தெரியும் தான் நினைக்கிறேன். அப்புறம் வசதி எப்படி இருக்கு? சீ போங்க, அடிச்சிடுவேன். அவ்வளோதான். அதான் எல்லாம் முடிஞ்சதுல, அப்புறம் என்ன, பேசாம இரு. இனி உன் கவனப்புறம் நீ டாக்டர் படிச்சு முடிக்கிறது மட்டும்தான், ஓகேவா? நல்லபடியாக படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? உனக்கு நான் இருக்கேன்டி. என்னத்த இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு நம்பிக்கிட்டு அவங்க 2 பேர் சந்தோஷ தனத்தை பார்க்கணும். ஏன்ப்பா அவங்கள ஏற்காடு போவேனான்னு சொல்றீங்க? அதுக்காகலாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள. நம்ம எல்லாமே கொஞ்சம் முன்கூட்டி இருந்துக்கிறது நல்லதான். நீங்க நம்ப மாட்டீங்க ஜாதகத்தெல்லாம், ஆனா நாங்க நம்புவோம். அதுக்காக தான் பாக்குறேன். ஏன்டா மிதுனு, அம்மா நல்லா ஆசை கட்டிட்டு இப்ப போவேனான்னு சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க எதுவுமே நினைக்கவே இல்லை. சொல்லப்போனா இந்த ஹனிமூன் போற ஐடியாவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. சரி, அண்ணனும் அண்ணியும் சொல்லிட்டாங்களே அப்படின்ற எண்ணத்துல தான் நாங்க கிளம்பணும். அம்மா, அவளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஆனா நான் நிறைய ஐடியா வச்சிருந்தேம்மா. என்னம்மா? ஏய் மாமா, அத்திட்ட பீசமறா. நீ சும்மா ரெடி. உடன் பிறப்பே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன உனக்கு பொறாம? ஏன் இப்படி பொறாமப்பட்டுட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் பொறாமப்பட்டு செத்து போயிடாத. கண்டிப்பா இன்னொரு தடவை போய்க்கலாம், சரியா? இப்ப வேண்டாப்பா. அம்மா என்ன சொன்னாலும் நல்லதுக்குதான் சொல்லுவேன், சரிதானே? இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா 2 பேரும் மறுபடியும் கூட போங்க. ஆனா இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கண்டம் இருக்குன்னு தான் ஜாதகத்துல சொல்லிக்கிருந்தாங்க. அதைத்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? சரிங்கத்த, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த.
சரி அப்போ மாப்பிள்ளை இப்போ உங்களுக்கு ஓகே தானே? இவங்க தான் ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க, நீங்கள் கேட்டீங்க, அதனால நான் பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போச்சு. சரி நான் போய் சாப்பாடு ஆக்குறேன், எல்லாரும் வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. சரியா? அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தை நீங்கள் மட்டும் இப்படி வேலை செய்வீங்க, ஏனுங்க நானும் வரேன். பரவாயில்லண்டா, அவளுங்களாம் வருவாளுங்க, அப்படியே உட்காந்துலாம் வேலை செஞ்சிருவான். என் பிரீத்தி, என் மருமகளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இருக்கா? சரி வேலை செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி நிற்கிறேன். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நீ போனீங்கன்னா நான் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சிடறேன். அடிப்பண்டி, சரி பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். சரிங்க. என்னம்மாம்மா இப்படி ஆசை காட்டி இப்படி ஏமாத்திட்டீங்களே? என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் மாமா, எல்லாத்துலயும் சாணியலி கொட்டுற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே. என்ன மாப்பிள்ள, ஏகப்பட்ட பிளான் மாதிரி தெரியுது. இங்க பாரு மாப்பிள்ள, நான்லாம் ஹனிமூனே போல. என்ன உங்க அக்கா இப்ப கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா, அதனால இந்த பிளான் கேன்சல் தான். எங்களுக்காக இல்லை, பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் இல்லையா? அதுக்கு தான். உங்கள் கல்யாணம் ஆரம்பித்த நாள்லேருந்தே, சரி உங்கள் கல்யாண பேச்சு ஆரம்பித்த நாள்லேருந்தே பிரச்சனை தானே போயிட்டுருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, இருந்தாலும் அவங்க சொல்கிறத கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி இப்போ என்ன ஏற்காடு போகிறேன்னா என்ன, இங்கே நல்லா ஊரே சுற்றுங்க, யார் வேணான்னு சொன்னது, நாங்களும் கூட வரோம். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இவர் ஒரு லூஸு, ஏதாவது பேசணுங்கக்காண்டி பேசிகிட்டு இருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி நானும் போய் அத்தைக்கு உதவி செய்கிறேன். அம்மா நாத்தனாரே, வேணாம் நான் போய் உதவி செய்கிறேன். நீங்கள் உங்கள் ஆத்துக்கார் கூட ரொமான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணோம்னா ஏதாவது நினச்சிப்பாங்க. அதனால உங்கள் ஆத்துக்கார் கூட நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்க, நாங்கள் போய் உதவி செய்கிறோம். அண்ணி ஏண்டி அவ என்ன பண்ணி கூப்பிடறாளா இல்லையோ, சைடு கேப்ல நீ என்னென்னலாம் என்ன சொல்லி கூப்பிடணுமோ அதை பூரா கூப்பிட்டுக்கிற நேகமா. உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது பூரா அப்பா ரத்தம், அப்போ கொஞ்சமாவது இருக்க வேணாம், அதனாலதான். ஆமா ஏய் தலை. ஏய் மாமா என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசுற? இதெல்லாம் தப்பு தெரியுமா? ஏய் சும்மா ஃபன்னுடி, ஃபன்னுக்காக தான் பேசினேன் ஓகேவா? நான் ஒன்றும் வீம்புக்கெல்லாம் பேசல, எனக்கு மட்டும் ஆசை பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா சொல்கிறபடியே கேட்போம். ஏன்னா நம்ம கல்யாணத்தில் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம். இப்போ அங்கே ஹனிமூன் கொண்டாடினா என்ன, இங்கே கொண்டாடினா என்ன, எங்கே கொண்டாடினா ஹனிமூனு தான். ஸோ ஹனிமூன் கொண்டாடலாமா? மூஞ்சிலே குத்திடுவேன். ஹனிமூன் நம்ம உனக்கு படா, எனக்கு வேலை இருக்கு. அதான் என் அக்கா போயிட்டால, வாடி ஹனிமூன் கொண்டாடலாம். டேய் கேடி மாமா வேணாம், அவ்வளோதான் பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை. அப்புறம் படா. ஏன் மது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது நம்மளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனை குழந்த பிறந்தாலும் சரி இதே லவ்வோட கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியாடி, எப்போதுமே மாறாமல்? இங்கே பாரு, காதலுங்கிறது சும்மா பார்த்தோம் பேசணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃபு அப்படிங்கிறது கிடையாது. தலைமுடி நரைச்சி கை கால் தளர்ந்து போய் நடக்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அப்போ கூட நம்ம அன்பை 2 பேரும் பரிமாறிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்கிறதாண்டா காதல். நான் எப்போதுமே என் மாமா மேலே இருக்கிற அன்பு எனக்கு கொஞ்சம் கூட குறையாது, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, நமக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி, உன் மேலே எனக்கு இருக்கிற அன்பும் என் மேலே உனக்கு இருக்கிற அன்பும் ஒருபோதும் மாறாது. ஓகேவா டார்லிங்? கரைகளை காணும் காலம் அருகினில் காணோ ஓடிடும் அவ்வேளையும் கண்ணில் இன்பங்கள். சீக்கிரமா செக் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார் மேனேஜ். என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஆபீஸோட மேனேஜர் கிட்ட ஒரு ஸ்டாஃப் இவ்வளவு நெருக்கமா? மெதுவா பேசு, அந்த பொண்ணோட ஸ்டாஃப் கிடையாது, மேனேஜரோட லவ்வர். என்னடா சொல்ற?
எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பிரிஞ்சிருக்காங்க. பார் பார்த்து வந்திருக்கலாம்ல. அதான் கீழே விழாம பிடிச்சிட்டீங்களா இனியா சக்தி? ஒரு நாள் உன்னை பார்த்து பார்த்து என் கண்கள் பேசுதடா, மலையாள் உன்னை பார்த்து முடியாமல் உள்ளம் பாடுதடா. இனி என்றென்றும் நீதான் என் நிழல் கூட நீதான் கண் பார்க்கும் திசையெல்லாம் அடிதான் உள்ளம் ஏங்கி ஏங்கி மனம் கண்ணீரில் மூழ்குதடா.